நேற்றைய தினம் கரூர் மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணத்தின் போது மக்கள் அவருடைய திரை பிரபலம், திரை பிம்பம், அவர் மீது ஒரு மிகப்பெரிய கவர்ச்சியினால் ஈர்க்கப்பட்ட தமிழக மக்களும் அவருடைய ரசிகர்களும் நேற்று முதல் நாள் இரவிலிருந்தும் காலையிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கிலே அங்கு குவிந்திருக்கிறார்கள். காலை 12 மணிக்கு வரவேண்டிய நடிகர் விஜய் அவர்கள் இரவு 8:45 தான் 7:45 தான் வருகின்றிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒவ்வொரு பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய இடத்திலும் 8 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரம் பொதுமக்கள் அங்கு வெயிலில் காத்து கிடந்திருக்கிறார்கள். எப்படியாவது விஜயை அருகாமையில் பார்க்க வேண்டும் என்கிற சினிமா மோகத்தினால் ஈர்க்கப்பட்ட ஒரு கூட்டம் தண்ணீர் இல்லாமல், உணவு இல்லாமல், கழிவறை வசதி இல்லாமல் ஒரு குறுகிய இடத்தில் காவல்துறை அனுமதித்த 10,000 பேருக்கும் மேலாக சுமார் 50,000க்கு மேற்பட்டவர்கள் வந்து குவிந்து அங்கு மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். அப்படி மயக்கம் போட்டு விழுந்த குழந்தைகள், வயதானவர்கள், பெண்கள் மீது விஜய் ரசிகர்களும் பொதுமக்களும் அந்த மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்கிற மக்கள் மீதே ஏறி நின்று விஜயை பார்ப்பதற்கு முண்டியடித்திருக்கிறார்கள், முயற்சித்திருக்கிறார்கள். விஜய் அவர்களே பலமுறை குழந்தைகளை அழைத்து வராதீர்கள், வயதானவர்களை அழைத்து வராதீர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் வராதீர்கள் என்று பலமுறை வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். அதையும் மீறி அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் கூடுகின்ற இந்த கட்டுக்கடங்காத கூட்டத்தை முறையாக தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் முறைப்படுத்தியிருக்க வேண்டும், ஒழுங்குபடுத்தியிருக்க வேண்டும். அதை அவர்கள் செய்ய தவறியிருக்கிறார்கள். அதனுடைய விளைவு இன்றைக்கு 40க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்கள் யாருக்கும் இனி எந்த உயிருக்கும் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் தமிழ்நாடு அரசு, மக்கள் நல்வாழ்வுத்துறை உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது, எடுக்க வேண்டும். இனிவரும் காலங்களில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சிகளுக்கும் பொதுமக்களுக்கு ஒரு இடைஞ்சல் ஏற்படுத்துகின்ற, தொந்தரவு ஏற்படுத்துகின்ற இந்த ரோட் ஷோ என்று சொல்லக்கூடிய சாலைகளிலே இந்த ரோட் ஷோக்களை நடத்த அனுமதிக்கக்கூடாது. இந்த நோய் நரேந்திர மோடியிடமிருந்து தொற்றி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி, சினிமாக்காரர்களை தலைமையாக இருக்கிற கட்சி என்று எல்லாரும் போட்டி போட்டுக்கொண்டு தங்கள் பலத்தை நிரூபிப்பதற்காக ஒரே இடத்தில் மக்களை கொண்டு வந்து குவிப்பதனுடைய விளைவுதான் இந்த பாதிப்பு. காவல்துறை ஏற்கனவே இது போதுமான இடம் இல்லை, அதனால் ரோட் ஷோ வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ரெண்டாவது, அந்த இடத்துல தமிழக வெற்றிக் கழகத்தில் இத்தனை ஆம்புலன்ஸ் எங்ககிட்ட பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றுவதற்கு இருக்குது என்கிற பெயரில் கொடியை கட்டிக்கிட்டு விஜயனுடைய படத்தை ஒட்டிக்கிட்டு அந்த பல்லாயிரக்கணக்கானர்கள் குவிந்திருக்கிற அது நடு மத்தியில் ஒரு நகர்வலம் மாதிரி வந்திருக்கிறாங்க. ஒன்று. இரண்டாவது, பாதிக்கப்பட்டு மயக்கம் போட்டு விழுந்த உடனே அங்கே உள்ளூரில் இருக்கிற ஆம்புலன்ஸுகளுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க பொதுமக்கள். அப்படி வந்து அந்த ஆம்புலன்ஸை விஜய் ரசிகர்கள் ஏன் எங்கள் தலைவர் பிரச்சாரத்தின் போது குறுக்கு வரீங்கன்னு அடித்து கண்ணாடியெல்லாம் உடைச்சிருக்காங்க. 3 ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் பலத்த காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதை தட்டி கேட்ட காவல்துறையின் மீது திரும்பியும் குடிபோதையில் இருந்த ரசிகர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இப்படி ஒழுங்கு இல்லாமல், கட்டுப்பாடு இல்லாமல், எந்தவித ஒரு தலைமை பண்பும் இல்லாமல் அந்த விஜய் ஒவ்வொரு ஆர்ப்பாட்டத்தின் போதும் அல்லது அவருடைய போராட்டத்தின் போதும் அவருடைய மாநாடுகளின் போதும் இது போன்ற சாலையோர ரோட் ஷோக்களின் போதும் வந்துட்டு போன பிறகு அந்த இடமே போர்க்களமாக கிடக்குது. நீங்கள் பத்திரிக்கையாளங்க தான் அனைத்து தொலைக்காட்சி ஊடகங்களில் காட்டுறீங்க. ஆக அதுபோன்று இருக்கக்கூடாது. அதுக்கு தான் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரேன். தமிழ்நாட்டில் விஜய் அவர்களை முதலில் பேரூராட்சி, நகரம், ஒன்றியங்கள் என்று அந்த மக்களை, அவங்க தொண்டர்களை, அதற்கான பொறுப்பாளர்களை நியமனம் செய்து அவர்களை அரசியல்படுத்துங்க, தலைமை பண்புக்குரியவர்களாக மாற்றுங்க. ஒரு சினிமா மோகத்தால் உங்களை பார்க்குறதுக்காக 12 மணி நேரம் 24 மணி நேரம் முன்னாடியே வந்து கழிவறைக்கு போகாமல், குடிக்க தண்ணி இல்லாமல், உணவு இல்லாமல், பெரியோர்கள் பெண்கள் வருவதோடு மட்டுமல்ல, 1 வயது குழந்தை என்ன பாவம் செஞ்சுது, 3 வயது குழந்தை என்ன பாவம் செஞ்சுது, அந்த குழந்தைகள் எல்லாம் இன்றைக்கு உயிர் இருந்திருக்கிறாங்க. இதுக்கு யார் பொறுப்பேற்பது? ஆக இது ஒரு காலத்திலும் அனுமதிக்க முடியாது. பணியில் இருக்கின்ற உயர்நீதிமன்ற நீதிபதியை கொண்டு ஒரு நீதி விசாரணை நடத்தி இதில் கூட்ட ஏற்பாட்டாளர்கள் நடிகர் விஜய் மற்ற வேறு எந்தெந்த இனங்களில்
இந்த சாவுக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறார்கள். பார்க்குறேன் ஒரு ஸ்பீக்கரில் நம்ம தொலைக்காட்சி நேரடியாக பல்வேறு முன்னணி ஊடகமே லைவ் காட்டுறாங்க. ஒரு தொலைக்காட்சி பெட்டி மேலே இது ஒரு அதில் மேலே ஏறி நிற்கிறாங்க ஒரு 50 பேர். ஒரு ஸ்பீக்கர் மேலே 50 பேர் நிற்கிறாங்க. ஒரு குடிசை அதில் ஒரு 50-100 பேர் ஏறுறாங்க. மேலே ஹெச்டி லைன் போகுது. அதுக்கு பிறகு உடனடியாக அங்கே இபி டிபார்ட்மெண்ட்டு மின்சாரத்தை நிறுத்துறாங்க. அதை நிறுத்தலை அப்படின்னா பல உயிர்கள் பலியாயிருக்குன்னு சொல்லி பல தொலைக்காட்சி பத்திரிகை நண்பர்கள் அங்கேருந்து நேரடி லைவ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆக காவல்துறை 500 பேர் பாதுகாப்பு 10,000 பேர் கொடுத்துருக்காங்க. 50,000 பேர் வந்தால் என்ன செய்ய முடியும்? அதனால் ஒருவேளை காவல்துறையில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குதா? எப்படி அங்கே ஏன் அங்கே தாவாக்கனுடைய ஆம்புலன்ஸ் ஊர்வலம் அங்கே வரணும்? அதேமாரி உயிரை காப்பாற்ற வந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை ஏன் அடிக்கணும்? அதை ஏன் அடித்து நொறுக்கணும்? இப்படி கட்டுப்பாடற்ற ஒரு ஒழுங்கற்ற ஒரு கூட்டத்தை வைத்துக்கொண்டு திரு விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்வதை அவர் உடனடியாக நிறுத்த வேண்டும், தவிர்க்க வேண்டும்.